சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளிய புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 19வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். இது ரொம்ப சிறப்பான ஸ்லோகம். ஒவ்வொரு வரியிலும், இந்த ஸ்லோகத்தில் மொத்தம் 4 வரிகள், ஒவ்வொரு வரியிலும் பார்த்தால் முதல் வார்த்தை சதம் சதம் சதம்னே வரும். சதம் என்றால் 100, 100 100 என்று செஞ்சுரியாக ஒவ்வொரு வரியும் அமைந்திருக்கும்படி இந்த ஸ்லோகத்தை அருளி இருக்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ முதல்ல அந்த காட்சிக்கு போயிடுவோம். நீங்கள்லாம் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க தயாராக இருப்பீர்கள். ராமனுடைய புன்னகையை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். முதல்ல உங்கள் மனத்திரையில் இந்த காட்சியை நினைத்து பாருங்கள். விஸ்வாமித்திரர் யாகம் செய்த இடமான சித்தாசிரமத்திலேருந்து புறப்பட்டு ஜனக மகாராஜாவோட இருப்பிடமான மிதிலையை நோக்கி பல மாட்டு வண்டிகளிலே முனிவர்கள் பயணிக்கிறார்கள். ஒரு 100கணக்கான வண்டிகள் வரிசையாக செல்கின்றன. அந்த 100கணக்கான வண்டிகளிலும் முனிவர்கள் பயணிக்கிறார்கள். அதுல நடுநாயகமாக ஒரு மாட்டு வண்டி, அதிலே விஸ்வாமித்திரர் அமர்ந்திருக்கிறார். கூட பார்த்தா ராம லக்ஷ்மணர்களும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இவா எல்லாரும் பேசிக்கொண்டே பயணிக்கிறாளாம். எவ்வளவு அழகான பயணமாக அது அமைந்திருக்கும். அந்த பயணத்தை அப்படியே உங்கள் உள்ளத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கரா தொலைக்காட்சி திரையில் அவர்கள் காட்டக்கூடிய ஸ்லோகத்தையும் சேவித்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே ராமன் முன்னாடி ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போமா? சத சகட சமுத்தைஹி ஆகுலை சப்தஜாலைஹி சதபத முகஜாபிஹி சத்கதாபிர் முனீனாம் சததல முக எத்தே மந்தமாசீத் ஸ்மிதம் தத்து சதமுகம் இக மோதம் பஷ்யதாம் சம்விதத்தே. அதாவது சத சகட சமுத்தைஹி, சகடம்னா மாட்டு வண்டி, சத சகட சமுத்தைஹி 100கணக்கான மாட்டு வண்டிகள் வரிசையாக பயணித்துக் கொண்டே செல்கின்றன. அப்படி அந்த மாட்டு வண்டிகள்லாம் பயணிக்கும் போது பார்த்தா ஆகுலைஹி சப்தஜாலைஹி, அந்த மாட்டு வண்டிகள் பயணிப்பதாலே ஒரு பக்கம் எல்லாருக்கும் அந்த பயணத்திலே ஆனந்தம், இன்னொரு புறம் அந்த மாட்டு வண்டி சக்கரங்கள் அவை ஓடக்கூடிய அந்த ஓசை ஒலி அது இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் சதபத முகஜாபிஹி, அவர்கள் 100கணக்கான பாதைகள்ல செல்றாளாம். ஏன்னா சித்தாசிரமத்திலேருந்து மிதிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் காடு மலை மேடு நதி எல்லாம் கடந்து போகணும். அப்போ 100கணக்கான வழிகளிலே அவர்கள் செல்கிறார்கள். செல்லும் போதெல்லாம் சத்கதாபிஹி முனினாம், அந்த முனிவர்கள் எல்லாம் நிறைய சத்கதைகள், நல்ல சச்சரித்திரங்கள் அதை சொல்லிக்கொண்டே செல்கிறார்களாம். ராமா, அந்த முனிவர்கள் சொன்ன அந்த நல்வார்த்தைகள், இனிய உபதேசங்கள், அதையெல்லாம் காதார கேட்டுக்கொண்டே, அவ சொன்ன கதைகளை கேட்டுக்கொண்டே நீ பயணித்தாயே ராமா. அப்போ முகம் எப்படி தெரியுமா மலர்ந்திருந்தது? இப்போ வில்லூர் சுவாமி ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சததல முகனர். சததலம்னா 100 இதழ்கள்னு அர்த்தம். தளம் என்று இதழை சொல்வார்கள், பூவோட இதழ். சததல முகனா 100 இதழ் கொண்ட தாமரை எப்படி இருக்கும்? எவ்வளவு அழகா இருக்கும். அந்த 100 இதழ் கொண்ட தாமரையை விட அழகாக மலர்ந்து புன்னகை பூக்கக்கூடிய முகம் நிறைந்த ராமபிரானே, எத்தே மந்தமாசீத் ஸ்மிதம் தத்து, 100 இதழ் கொண்ட தாமரை ஒரே நேரத்தில் மலர்ந்தது போல உன் முகத்திலே அப்போது ஒரு புன்னகை எழுந்ததே ராமா. அந்த புன்னகை சதமுகம் இகமோதம் பஷ்யதாம் சம்விதத்தே. அந்த புன்னகையானது இப்ப என்ன பண்றதுன்னா, இப்ப யாரெல்லாம் வடுவூர்ல உன்னை வந்து சேவிக்கிறோமோ எங்களுக்கு 100 மடங்கு ஆனந்தத்தை பெருகச் செய்கிறது. அப்ப நீ ஒரு முறை புன்னகை செய்கிறாய், ஆனா நாங்க அந்த புன்னகையை அனுபவிச்சோம்னா எங்களுக்கு ஆனந்தம் இன்டு 100ன்னு போட்டுக்கோங்க, 100 மடங்காக இந்த ஆனந்தம் என்பது பெருகுகிறது. அப்படி உன் புன்னகை ஆனந்தம் தருகிறது. அப்போ பாருங்க, இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு வரியிலும் பார்த்தால் 100 100 100 100 என்பதே வந்து கொண்டிருக்கும். முதல் வரியில 100கணக்கான அந்த சகடங்கள் பயணிக்கும் போது ஏற்பட்ட அந்த ஒலி, அதற்கு மத்தியில் 100கணக்கான பாதைகளிலே பயணிக்க முனிவர்கள் சொன்ன அந்த கதைகளினுடைய அந்த இனிய கருத்துகள், அதுக்கு மத்தியில ராமா உன்னுடைய முகம் மலர்கிறதுனா 100 இதழ் கொண்ட தாமரையை போல நீ புன்னகை செய்கிறாய். அந்த புன்னகையை நாங்க வடுவூர்ல வந்து சேவிச்சா 100 மடங்கு எங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப அந்த 3 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல என்னென்னு பார்த்துருவோம். புன்னகைக்கான காரணம் என்ன என்றால், அந்த முனிவர்களோடு பயணிக்கிறோம், அவ சத்கதைகள் நல்ல விஷயங்கள் சொல்கிறார்கள், அதை காதார கேட்கிறோம், அதுதான் ராமனுக்கு ஆனந்தம். அப்போ அடியார்களோடு கூடியிருந்த அந்த மகிழ்ச்சி, கூடியிருந்து குளிரும் ஆனந்தம், அதனாலே ராமன் புன்னகை செய்தான். 2,
இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய மெசேஜ் என்ன, செய்தி என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தது போல நாம் ஒரு யாத்திரை மேற்கொள்கிறோம் என்றால் சத் கதாபிகின்னு வந்திருக்கு பாருங்க, பகவத் குணங்களை பேசிக்கொண்டுதான் அந்த யாத்திரை என்பது நாம் செல்ல வேண்டும். வெறுமனை ஏதோ ஊர்வம்பு பேசுறதோ அல்லது ஒருவரை ஒருவர் பழித்து பேசுவதோ, அங்க இதுவாச்சு இங்க அதுவாச்சுன்னு பிறரை குற்றம் சொல்வதோ, இதையெல்லாம் தவிர்த்து விட்டு சத் கதாபிகி முனினா, நாம் ஒரு கோவிலுக்கு போறோம்னா அதன் ஸ்தல புராணம் என்ன, அந்த பெருமாளை ஆழ்வார்கள் எப்படி பாடி இருக்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை பேசிக்கொண்டு நாம் பயணம் மேற்கொண்டால் அந்த பயணமும் வெற்றியடையும், களைப்பும் தெரியாது, போற இடத்துல பகவானையும் நன்னா அனுபவிக்கலாம். அப்போ அந்த அனுபவம் என்பது நமக்கு நன்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எப்போதுமே யாத்திரைகள்ல, இது ஸ்பிரிச்சுவல் யாத்திரை தான் இல்லை, சாதாரணமா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாலும் அந்த பயண பொழுதை நாம நல்ல பொழுதாக கழிக்கலாமே. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம். நம்ம ட்ரெயின்ல போறோம்னா, ஏன்னா பஸ்ஸில் புத்தகம் படிச்சா கண்ணுக்கு கெடுதல், ட்ரெயினில் போகிறோம் அல்லது ஃப்ளைட்டில் போகிறோம்னா ஜெர்க் இல்லைன்னா அங்கே புக்கு படிக்கலாம், அல்லது நல்ல விஷயங்களை அடியார்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், கேட்கலாம், அல்லது நம்ம சங்கரா டிவி, கவசம் கனெக்ட் மாதிரி யூடியூப்ல உள்ள ஒரு நல்ல விஷயங்கள் அதை நம்ம காதால கேட்கலாம். அப்போ நம்முடைய பயணம் என்பது பகவத் குணங்களோடு கூடியதாக இருக்க வேண்டும். இது சொல்லக்கூடிய செய்தி. மூன்றாவது, இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமனை வழிபட்டால் என்ன பலன்னா, ஸ்லோகத்திலேயே இருக்கே, உங்கள் மகிழ்ச்சி 100 மடங்கா பெருகும். இப்ப எவ்வளோ ஆனந்தத்தோடு இருக்கிறீர்களோ இன்டூ 100 போட்டுக்கோங்க, அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குமா. ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோமா? சத சகட சமுத்தைஹி ஆகுலை சப்தஜாலைஹி சதபத முகஜாபிஹி சத்கதாபிர் முனீனாம் சததல முகயத்தே மந்தமாசீத் ஸ்மிதம் தத் சதமுகமிக மோதம் பஷ்யதாம் சம்விதத்தே என்று நூற்றுக்கணக்கான சகடங்களிலே பயணித்து நூற்றுக்கணக்கான வழிகளிலே செல்லும்போது முனிவர்கள் சொன்ன கதைகளை கேட்டு 100 இதழ் கொண்ட தாமரை போல் மலர்ந்த புன்னகை பூத்த ராமா, இந்த மகிழ்ச்சி வடுவூரிலே நீ பூத்த புன்னகை 100 மடங்கு எங்கள் மகிழ்ச்சியை வளர்க்கட்டும் என்று பிரார்த்திப்போம். இனி மிதிலைக்குள் நுழைவதற்கு முன்னாடி மிதிலையின் எல்லையிலே அகல்யா சாப விமோச்சனம் என்ற முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த அகல்யா சாப விமோச்சனத்துக்கான தொடக்க புள்ளியை அடுத்த ஸ்லோகத்திலே காண்போம். நன்றி, வணக்கம்.